புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட ஒதியம்பட்டு வருவாய் கிராமத்தில் அமைந்துள்ள மகேஸ்வரி நகர் விரிவாக்கம் மற்றும் விஸ்வேஸ்வரி நகர் பகுதிகளில் நிலவி வந்த குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட புதிய குடிநீர் திட்ட பணிகளின் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் பொது சுகாதார கோட்டம் மூலம் 29 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு, நீர் உந்து மோட்டார் மற்றும் ஜெனரேட்டர் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் 43 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் விநியோக குழாய்கள், வீட்டு குடிநீர் இணைப்புகள் மற்றும் சாலை மறுசீரமைப்பு பணிகளும் நிறைவு செய்யப்பட்டன. மொத்தம் 72 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இந்த பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆசியுடன் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் திறந்து வைக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டன. இந்த திட்டத்தின் மூலம் மகேஸ்வரி நகர் விரிவாக்கம் மற்றும் விஸ்வேஸ்வரி நகர் பகுதிகளை சேர்ந்த சுமார் 1500 பொதுமக்கள் சீரான குடிநீர் வசதியை பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரி, உதவி பொறியாளர் ரமேஷ்குமார், இளநிலை பொறியாளர் ஞானவேல் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். பிரச்சனை ஓகேண்ணா, 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 ஓகேண்ணா. புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் கீழ் செயல்பட்டு வரும் கனுவாப்பேட்டை, சாமியார் தோப்பு மற்றும் கோட்டைமேடு பகுதிகளில் அமைந்துள்ள அங்கன்வாடி மையங்கள் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மையங்களை முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆசியுடன் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் திறந்து வைக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் செயலர் ரவி பிரகாஷ், இயக்குனர் சத்தியமூர்த்தி, குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி, அங்கன்வாடி ஊழியர்கள், அங்கன்வாடி உதவியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் முன்னாள் வாரிய தலைவர்கள் பாலமுருகன், ரேவதி பர்குணன், முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து துணைத் தலைவர் மங்களம் சங்கர் என்கிற ராதாகிருஷ்ணன், ABC சங்கர், செல்வம் என்கிற சுப்ராயுலு, சரவணன், கண்ணபிரான், கிராம பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மையங்கள் மூலம் அப்பகுதியை சேர்ந்த குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி, பாலூட்டும் தாய்மார்களுக்கு தரமான சேவைகள் மேலும் மேம்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. எல்லாரும் உண்டு. புதுச்சேரி நயினார் மண்டபம், அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் மற்றும் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயங்களில் 43வது ஆண்டு செடல் மற்றும் தேர்பவனி விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. விழாவின் ஒரு பகுதியாக 5ஆம் நாள் விழாவில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் மற்றும் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மனுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது.
தொடர்ந்து 5ஆம் நாள் உபயதாரர்களாக நாகம்மாள் நகர், வள்ளலார் நகர், திவான் கந்தப்பா நகர் உள்ளடக்கிய பகுதி வாழ் பக்தர்களின் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலியார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் 5ஆம் நாள் உபயதாரராக மேகநாதன், பாபு, அருண்குமார், சந்திரசேகரன், ராஜி, ராஜேந்திரன், காமராஜ், பாண்டியன், கணேசன், ஆனந்த், சிவராமன், யுவராஜ், லோகேஷ், கலையரசன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். இன்று இரவு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன், ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ சிவன் பார்வதி மற்றும் ஸ்ரீ முருகன் வள்ளி தெய்வானை சமேதரர்களின் சுவாமி திருவீதி உலா நடைபெறும். எல்லாரும் தான் கை 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 தெரியணும். அப்படியே 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 சென்னையை சேர்ந்த மருந்து விற்பனையாளர் ராஜ்குமார் நிறுவனத்தின் பெயரில் போலி மாத்திரைகள் தயாரிக்கப்பட்டு இலங்கைக்கு கடத்த முயன்ற சம்பவம் தொடர்பான விசாரணையில் அவை புதுச்சேரி குருமாம்பேட்டில் உள்ள மெடினோக் ஹெல்த் கேர் தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து மேட்டுப்பாளையம் காவல்துறையினர் தொழிற்சாலையில் சோதனை நடத்தி 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போலி மாத்திரைகளை பறிமுதல் செய்து தொழிற்சாலை உரிமையாளர் பிரபாகரனை கைது செய்தனர். மேலும் தொழிற்சாலைக்கும் சீல் வைக்கப்பட்டது. விசாரணையை தொடர்ந்து அந்த தொழிற்சாலைக்கு சொந்தமான குடோன் தமிழகத்தின் பூத்துறையில் இயங்கி வந்தது கண்டறியப்பட்டது. இதையடுத்து தமிழக மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் ஆரோவில் காவல்துறையினர் பாதுகாப்புடன் குடோனில் நடத்திய சோதனையில் 1.54 லட்சம் மருந்து அட்டைகள், 37 வகையான மாத்திரைகள் மற்றும் பெருமளவிலான மருந்து தயாரிப்பு மூலப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு சுமார் 6 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த போலி மருந்து வலையமைப்பு குறித்து தமிழக மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அண்ணா நகரை சேர்ந்த ஒருவர் வழக்கம் போல் தனது இருசக்கர வாகனத்தை இரவு நேரத்தில் வீட்டின் முன்பு நிறுத்திவிட்டு வீட்டிற்குள் சென்றிருந்தார். இதனை நோட்டமிட்டிருந்த 2 மர்ம நபர்கள் யாரும் இல்லாத நேரத்தை பயன்படுத்தி மிகவும் சாதுரியமாக வாகனத்தை திருடி சென்றதாக கூறப்படுகிறது. இந்த திருட்டு சம்பவம் அருகில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. அந்த காட்சிகளில் மர்ம நபர்கள் எந்தவித பதற்றமும் இல்லாமல் சுற்றுப்புறத்தை நோட்டமிட்டு சில நிமிடங்களிலேயே இருசக்கர வாகனத்தை எடுத்து செல்லும் காட்சி தெளிவாக பதிவாகியுள்ளது. வாகனம் திருடப்பட்டதை அறிந்த அதன் உரிமையாளர் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி அதில் பதிவான மர்ம நபர்களின் அடையாளத்தை கண்டறியும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி நகரில் அண்மை காலமாக இருசக்கர வாகன திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்து வருகின்றனர். இதையடுத்து இரவு நேரங்களில் வாகனங்களை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்துவதுடன் கூடுதல் பாதுகாப்பு பூட்டுகள் பயன்படுத்த வேண்டும் என காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி மிஷின் வீதி பகுதியில் புகழ்பெற்ற அரேபிய மந்தி உணவகத்தின் 7வது கிளை திறக்கப்பட்டது. திறப்பு விழாவை முன்னிட்டு அப்பகுதியில் மந்தி பிரியாணியின் சுவையை ரசிக்க ஏராளமான பொதுமக்கள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வமுடன் மந்தி விருந்தை அருந்தினர். திறப்பு விழா குறித்து உணவக ஊழியர்கள் தெரிவிக்கையில், குறைந்த விலையில் தரமான உணவை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதே எங்களின் முதன்மையான நோக்கம். பொதுவாக பிரியாணி என்றாலே தனித்தனியாக உண்பதை விட ஒரு குழுவாக அல்லது குடும்பமாக அமர்ந்து உண்ணும் கலாச்சாரம் தற்போது அதிகரித்து வருகிறது. மந்தி என்பது வெறும் உணவு மட்டுமல்ல, அது மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு கலாச்சாரம்.
நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் இணைந்து அமர்ந்து சாப்பிடும் போது அந்த உணவின் சுவையும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாகிறது. இதனால்தான் அரேபியன் மந்தி மக்கள் மத்தியில் இவ்வளவு வரவேற்பை பெற்றுள்ளது என்று நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். மிஷின் வீதியில் அமைந்துள்ள இந்த புதிய கிளையில் தரமான மசாலா பொருட்கள் மற்றும் தனித்துவமான அரேபிய சமையல் முறைகளை கையாண்டு மந்தி தயார் செய்யப்படுவதால் முதல் நாளிலேயே உணவு பிரியர்கள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது. அது மேல புதுச்சேரி அரியாங்குப்பம் அசோகராஜ் அண்ணம் கலையரங்கில் சுராஜ் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவர்களின் 3வது ஆண்டு ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்களின் ஓவிய படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. இயற்கை, விலங்குகள், சமூக விழிப்புணர்வு, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் மாணவர்கள் வரைந்த படைப்புகள் இடம்பெற்றிருந்தன. கண்காட்சியின் சிறப்பு விருந்தினர்களாக மணவெளி சட்டமன்ற உறுப்பினர் ராமு மற்றும் பத்மஸ்ரீ விருதாளர் முனுசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை பார்வையிட்டு மாணவர்களின் திறமைகளை பாராட்டினர். பல்வேறு வயதுடைய மாணவர்கள் தங்களது தனித்துவமான ஓவியங்களை காட்சிப்படுத்திய இந்த கண்காட்சி பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. கலைத்திறனை வளர்க்கும் வகையில் இத்தகைய கண்காட்சிகள் மாணவர்களுக்கு ஊக்கமளிப்பதாக சிறப்பு விருந்தினர்கள் தெரிவித்தனர். எல்லாம் இப்படி வந்து நில்லுங்க நீட்டா லிபிகா போங்க ஃப்ரெண்ட்ல போங்க வாங்கிட்டு வந்துருப்பா வாங்கிட்டு வந்துறேன். ஓகே வந்துருப்பா. வரவேற்கிறோம். வரவேற்கிறோம். மதிப்புக்குரிய இந்த புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் மாணவர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தாளாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் வரவேற்றார். பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக தொழிலதிபர்கள் முகேஷ் மற்றும் அஸ்வினி ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்கள் பெருந்தலைவர் காமராஜரின் வாழ்க்கை மற்றும் அவரின் சாதனைகள் குறித்து விளக்க உரை ஆற்றினர். மாணவர் தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. மாணவர் தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நன்றி உரை வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் செய்திருந்தனர்.
பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மோஸ் சார்பில் முத்தியால்பேட்டையில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மோஸ் தலைவர் ரொட்டேரியன் சிவ கணபதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயலாளர் ரொட்டேரியன் ஹாஜா முகமது, திட்ட தலைவர் ரொட்டேரியன் இளங்கோவன் பஜனூர், உதவி ஆளுநர் ரொட்டேரியன் பாலமுரளி, முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் சந்திரசேகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் கிளப் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மாணவர்களுக்காக ஓவிய போட்டி நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் மாணவர்களுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் உபகரண பொருட்கள் வழங்கப்பட்டன. அனைத்து மாணவர்களுக்கும் சிற்றுண்டி வழங்கப்பட்டதுடன் விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் சிவக்குமார், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் முழு ஒத்துழைப்பு வழங்கினர். மாணவர்களிடம் ஒழுக்கம், கட்டுப்பாடு மற்றும் நற்பண்புகளை வளர்த்து வரும் உடற்கல்வி ஆசிரியர் பரத்திற்கும் ரோட்டரி கிளப் சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இறுதியாக நன்றி உரையை பாலாஜி பழனிசாமி வழங்கினார். நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாகம், ஆசிரியர்கள், மாணவர்கள், ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நன்றி. அடுத்ததாக இந்த நிகழ்வை பற்றி எடுத்துரைக்க பள்ளியினுடைய முதல்வர் போட்ட விதியில தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் நல்லபடியாக படித்து பெரிய பெரிய வேலைகளில் அயல்நாட்டில், குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அயல்நாட்டில் யூஎஸ், யூகேலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிற யங்ஸ்டர்ஸை அதிக பேர் எடுத்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம கல்வி அறிவியல் முன்னேற்றம்னா அதுக்கு காரணம் அன்னைக்கு அவர் போட்ட விதை தான். பெருந்தலைவர் காமராஜர் தன் வாழ்க்கையே சமுதாயத்துக்காகவும் குறிப்பாக மாணவ புதுச்சேரி கடற்கரை சாலையில் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிவேகமாக கார் ஓட்டி சென்ற காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அந்த காரை ஓட்டியவர் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த நபர் என்பதும் அவர் தடை செய்யப்பட்ட பகுதியில் தெரியாமல் நுழைந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட காரின் உரிமையாளரை காவல்துறையினர் அழைத்து எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அந்த சுற்றுலா பயணி தனது செயலுக்கு வருத்தம் தெரிவித்து, தெரியாமல் இந்த வழியாக வந்துவிட்டேன், நான் செய்தது தவறுதான், இனி யாரும் இது போன்ற தவறை செய்ய வேண்டாம் என்று மன்னிப்பு கோரும் வீடியோவை வெளியிட்டுள்ளார். போக்குவரத்து விதிகளை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் வாகனங்களை இயக்குவதை தவிர்க்க வேண்டும் என்றும் காவல்துறையினர் பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் அறிவுறுத்தியுள்ளனர். என் பேர் மோகன்ராஜ். சாட்டர்டே நைட் பீச் ரோட்ல ஃபாஸ்டா வண்டி ஓட்டுனது நான் தான், ரெட் கலர் கார்ல. சைன் போர்ட்ஸை கவனிக்காம நான் ரோடு என்டர் ஆகி போட்ட பின்னால அங்கே டெட் எண்ட்ல பேரிகேட் இருந்துச்சு. நான் பதற்றத்தில் யூட்டர்ன் எடுத்து ஃபாஸ்டா வந்துட்டேன். ஸோ அதுக்காக போலீஸ் என் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனால பப்ளிக்கும் நான் டூரிஸ்ட்க்கு சொல்றது என்னன்னா, டிராஃபிக் ரூல்ஸை இது ஃபாலோ பண்ணுங்க, ஸ்பீடா வண்டி ஓட்டாதீங்க, சைன் போர்ட்ஸை பார்த்து வண்டி ஓட்டுங்க, இல்லைன்னா என்ன மாதிரி கேஸ்ல மாட்டிக்கிங்க.